உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் ஓட்டிட்டு வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எதிரில் வந்த லாரி கார் மேல ஏறிடுச்சு. சாருக்கு நெத்தில அடிபட்டு மயங்கிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. சாரை பாத்துக்கோங்க. சார் உடம்பு பார்த்து. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். மாரி ப்ளீஸ் அழாத மாரி. சார், வேற எங்கயாவது அடிபட்டிருக்கா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாரி, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்களே தான் கூட வந்து வீடு வரைக்கும் விட்டு போறேன்னு வந்தாங்க. நீ பயப்படாத. டேய் மாப்ள, ஒண்ணு இல்லல. மாமா ஒண்ணு இல்ல மாமா. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சுப்பா. நீ ஆபீஸ் வர போய் சேரல, அதனால மாறி ரொம்ப பயந்துட்டா. நாங்களும் அவ பயப்படுறத பார்த்து பயந்துட்டோம். ஆமா மாமா, மாறி பயந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மாமா, நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. மாறி, மாமாவை கூட்டிட்டு போ. வாங்க. பாத்து படா மாப்ள. என்ன அது? இந்த வீட்ல கெட்டது ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குதே. எல்லாரும் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? உங்க எல்லார முகத்திலையும் பதட்டமும் பயமும் தெரியுதே. என்னப்பா ஆச்சு? கால பைரவருக்கு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டீங்க மாதாஜி. ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுங்களா? என்ன சொல்றப்பா நீ? நீங்க எல்லாரும் இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்துச்சு? கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த ஸ்ரீஜாவோட புடவையில திடீர்னு நெருப்பு பிடிச்சிச்சு தெரியுமா? அப்படியா? அம்மாடி ஸ்ரீஜா, அடுப்பு கிட்ட நின்னு வேலை செய்யும் போது புடவை முந்தானைய பத்திரமா இழுத்து சொருகிட்டு வேலை பார்க்கணுமா? என் முந்தான அடுப்புல பட்டு ஒன்னும் தீ பிடிக்கல. கீழே தொங்கிட்டு இருந்த முந்தானையில எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியல. நல்ல வேலை, ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சத நான் தான் பார்த்தேன். சத்தம் போட்டு மாறி வந்து தீ அணைச்சிட்டா. நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா ஸ்ரீஜா நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? விக்கெட் போயிருக்கும். நான் கும்பிட்ட கால பைரவர் தான் ஸ்ரீஜாவ ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. வீட்ல தான் ஸ்ரீஜாவுக்கு இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா சூர்யா மாப்பிளைக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாதாஜி. என்னது? சூர்யா தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா, வீட்ல ஸ்ரீஜாக்கு இப்படி ஆயிப்போச்சு. அதே நேரத்துல வெளியில போன சூர்யாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரே சமயத்துல ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நாங்க எல்லாரும் பயத்திலயும் குழப்பத்திலயும் இருக்கோம். ஆமா, இப்போ சூர்யா தம்பி எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காருல்ல? சூர்யா மாமாக்கு பெருசாலாம் ஒன்னும் அடிபடல. அவருக்கு லேசான காயம்தான். ரூம்ல தான் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சூர்யா தம்பிய நான் கும்பிட்ட அந்த கால பைரவர் தான் காப்பாத்திருக்காரு. ஆமா, நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. மாரிய காணமே. மாரி எங்க? மேல சூர்யா தம்பி கூட மாரி பேசிட்டு இருக்காளோ? மாதாஜி, மாரியும் உங்களை போலதான் பூஜை புனஸ்காரம்னு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம். பெரிய பக்திமான். வீட்ல அடுத்தடுத்து இப்படி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால அம்மங்கிட்ட முறையிடுறதுக்கு கோயிலுக்கு போயிருக்குது. ரொம்ப நல்ல விஷயம்தான். காசி விஸ்வநாதா காப்பாத்துப்பா. கால பைரவா இந்த குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துப்பா. காப்பாத்திட்டாலும் சொல்லு மாரி. சாமி, அம்மன் அருளால பின்னாடி நடக்க போற சம்பவங்கள் எனக்கு முன்னாடியே கனவு மாதிரி வரும். ஹஸ்பண்ட் சாருக்கு, வீட்ல இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இப்படி யாருக்கு எந்த அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் எனக்கு கனவா வரும். என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஆபத்துல இருந்து நான் காப்பாத்திருவேன். 嗯。 ஆனா இன்னைக்கு வெளியே போன ஹஸ்பண்ட் சாருக்கு
கார் விபத்து நடந்திருக்கு. வீட்ல இருந்து என் தங்கச்சி ஸ்ரீஜா புடவையில தானா நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச செண்பகவள்ளி அக்கா அவங்க மேல பூந்தொட்டி விழ பார்த்து ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா இத பத்தி எனக்கு எந்த விதமான கனவும் வரல. நடக்க போற அசம்பாவிதங்கள் முன்கூட்டியே கனவா வந்துட்டு இருந்தது எனக்கு. ஆனா இன்னைக்கு ஏன் அப்படி வரல? ஏதோ தப்பா இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது சாமி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் என்ன தெளிவுபடுத்தணும். தாயே ஆதிபராசக்தி, இது உனக்கு சோதனை காலம் மாறி. என்ன சாமி சொல்றீங்க? பின்னாடி நடக்க போறத முன்னாடி உனக்கு கனவா காட்டுற அந்த அபூர்வ சக்திக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஏதோ தப்பா இருக்குன்னு உன் மனசுல தோன்றது ரொம்ப சரிதான். உன்னோட இந்த அபூர்வ சக்தியை தீய சக்தி உதவியோட உனக்கு எதிரானவங்க கட்டி போட்டிருக்காங்க. அதனால தான் உனக்கு முன்னெச்சரிக்கை கனவு வரல. இப்ப என்ன பண்றது சாமி? 30 நாள், அதாவது இந்த அமாவாசையில இருந்து அடுத்து வர்ற அமாவாசை வரைக்கும் உன்னோட அபூர்வ சக்தி வேலை செய்யாது. இந்த நாட்கள்ல நீ ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு எதிரா ஏதோ நடக்க போகுது. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன்னோட அபூர்வ சக்தியை உன்னை அழிக்க நினைக்கிறவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. உன் அபூர்வ சக்தியை கட்டி வச்சிருக்கிற இந்த நாட்கள்ல நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மாதிரி. நீ கவலைப்படாத, அம்மன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பா. சக்தி வாய்ந்த இந்த அம்மன் குங்குமத்தை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. இத கையில எப்பவும் வச்சுக்க, அப்பப்ப நெத்தியிலையும் வச்சுக்க. இந்த குங்குமம் உன்னை காப்பாத்தும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.